685லேருந்து 285 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போனவங்கெல்லாம் பிலீவ் மீ லைஃப் டைமில் அவங்க ஜென்ரேஷனே செட்டில் ஆகிட்டாங்க இந்த புல் ரன்னில். பேராசை ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். பேராசை வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் அதாவது 30% மினிமம் லார்ஜ் கேப்பில், அதுவும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் போடணும். அப்போ தான் கஷ்டமான நேரங்களில் மார்க்கெட்டுக்கு ஓவரால் கஷ்டமான காலகட்டத்தில் நீங்கள் ட்ரேடரா இன்வெஸ்டரா இல்லை, சில பேர் ட்ரேடராகவும் இருப்பாங்க இன்வெஸ்டராகவும் இருப்பாங்க, தவறு இல்லை. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணணும். எஃப்எம்சிஜி ஸ்டாக் லீமன் கிரைசிஸில் எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ அது ஒன்று தான் ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக இருந்தது. மற்ற எல்லா செக்டாரும் பெருசாக விழுந்தது. பட் அதே செக்டார் இப்போது கை நழுவி போயிட்டு சென்செக்ஸ்லாம் கீழே விழும்போது அது அதை விட அதிகமாக விழுந்தது. எந்த ஒரு வெல்த் கிரியேட்டிங் ஸ்டாக்கும் எந்த ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸும் லீனியராக ஏறிக்கிட்டே போனது கிடையாது. வணக்கம், நான் ஜி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஆஃப் ரிசர்ச் இக்வினாமிக்ஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நிறைய யோசனைக்கு அப்புறம் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்டர்ஸ், பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது நான் 92லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிசர்ச்சில் இருக்கேன். ஸோ நான் இந்த 33 வருஷம் கற்றுக்கிட்டதை ஒரு 20 வழியில் எளிமையாக உங்களுக்கு விளக்குறேன். அதாவது 20 வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல வெல்த் லாங் டேர்மில் சம்பாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 33 வருஷமாக நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். 20 வழிமுறைகள். இந்த 20 வழிமுறைகளை நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒன்லைன் ஃபார்முலா கிடையாது. மேற்கொண்டு நீங்களும் இதில் ஒர்க் பண்ணணும். பட் இந்த 20 வழியில் எளிய முறையில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நிறைய வெல்த் லாங் டேர்மில் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதிகம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரீட், பேராசை தான் பெரிய தப்பு ஸ்டாக் மார்க்கெட்லன்னு. நான் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். பேராசை ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். பேராசை வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் பேராசை வச்சுட்டு அது நல்ல வழியில் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்சி 5 வருஷத்தில் பிஎஸ்சி ஸ்டாக்கு 30லேருந்து 35 மடங்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எம்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே சென்னையில் இருக்கிற எம்ஆர்எஃப் எடுத்துட்டிங்கன்னா 2008லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷத்தில் 100 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேராசை வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக உழைக்கணும். சில நல்ல வழியில் உழைக்கணும் வெல்த் கிரியேட் பண்ண. ஆங்ஸைட்டியில் தான் ப்ராப்ளம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்போது நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2வது வழி முக்கியமானது, ப்ராட் லெவலில் அசட் அலோகேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யங் ஏஜில் இருக்கிற மொத்த சேவிங்ஸ் செட் ஈக்விட்டியில் போடுறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு அசட் அலோகேஷன் குறைஞ்சபட்சம் 30% ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்க் டெபாசிட்ஸு, கவர்மெண்ட் பாண்டு, இதிலெல்லாம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 50% கூட ஃபிக்ஸ்ட் இன்கமில் போடலாம். மற்ற பேலன்ஸில் ஒரு 10-20% ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இதில் போடலாம். மிச்சம் ஒரு 30% ஈக்விட்டியில் போடலாம். இது கன்சர்வேட்டிவ். ரொம்ப அக்ரெசிவாக ரிஸ்க் எடுக்கிறவங்க இருந்தாலும் 100% ஈக்விட்டியில் போடுறது எல்லா காலகட்டத்திலையும் தப்பு. குறைஞ்சபட்சம் 30% ஃபிக்ஸ்டு இன்கமில் போடணும். பட் ஈக்விட்டி, ஃபிக்ஸ்டு இன்கம் தவிர சில பேருக்கு நிறைய ரியல் எஸ்டேட் அசட் இருக்கும், ஏற்கனவே நிறைய சேவிங்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கும், ஏதாவது இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் சொல்கிற இந்த கோட்பாடெல்லாம் தேவையில்லை. பட் ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது ஈக்விட்டி அசட் அலோகேஷன். ஓவரால் அசட் அலோகேஷனுக்கு அப்புறம் வித்தின் ஈக்விட்டி எப்படி அலோகேட் பண்ணணும்னு, அதுலேயும் குறைஞ்சபட்சம் 30% லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் போடணும். 100% ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடுறது ரொம்ப தப்பு. அகைன், உங்களுக்கு ஈக்விட்டிக்கு வெளியே நிறைய வெல்த் இருந்தால், இல்லை நீங்களே ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால்
நான் சொல்கிற இந்த அறிவுரை அது ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வெல்த் எல்லாம் ரொம்ப லிமிட்டட், சேவிங்ஸ்லாம் லிமிட்டடாக இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமானது. அதாவது 30% மினிமம் லார்ஜ் கேப்பில், அதுவும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் போடணும். அப்போ தான் வந்து கஷ்டமான நேரங்களில், மார்க்கெட்டுக்கு ஓவரால் கஷ்டமான காலகட்டத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி தான் மெயினாக வாங்குவாங்க. அதனால் ரிலேட்டிவாக ஃபால் வந்து நிறைய இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கடந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் கீழே விழுந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பு ஏறினது ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் இந்த 20 வருஷத்தில் சென்செக்ஸ் நிஃப்டி கொஞ்சம் ஃபால் ஆச்சு, ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு. மற்றபடி 19 வருஷத்தில் அவுட் ஆஃப் 20 இயர்ஸில் எப்போவுமே நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கீழே விழும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து அதிகமாக கீழே விழும். சில நேரத்தில் நிஃப்டி சென்செக்ஸ் ஏறும், இருந்தாலும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு கீழே பெருசாக விழும். அதனால் எப்போவுமே 30% மினிமம் சென்செக்ஸ் நிஃப்டி. அகைன் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 50%, எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க 70% கூட சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்கில் போடலாம். இது உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து, உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதெல்லாம். இப்போ சில பேருக்கு 2-3 வீடு இருக்கும், அதுவே 5 கோடி 10 கோடி போகலாம், இல்லை 2-3 கோடி போகலாம். அப்போது இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4வது பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். நிறைய பேருக்கு லாஸ் எதனால் ஆகுது அப்படின்னா, 1லேருந்து குறைஞ்சபட்சம் 1லேருந்து 3 வருஷம் பொறுமையாக இருக்கணும். சில நேரத்தில் 5 வருஷம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். அப்போ தான் நிறைய வெல்த் பண்ண முடியும். எஸ், சில நேரங்களில் 3 மாதத்தில் கூட டபுள் ஆகுது, 6 மாதத்தில் டபுள் ஆகுது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். பட்டு ஜென்ரலாக பார்த்தோம்னா 1 இயர்லேருந்து 3 to 5 இயர்ஸ் வெயிட் பண்ணோம்னா வெல்த்து நல்லா கிரியேட் ஆகும். அதனால் அந்த பொறுமையாக இருக்கணும். 5வது வழி, நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 260 ரூபாயிலேருந்து 6000 போச்சு 5-6 வருஷம் கழிச்சு. பிஎஸ்சி 680 ரூபாயிலேருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு 35,000 போச்சு. 30லேருந்து 35,000 போனஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா. 2 தடவை போனஸ் கொடுத்தாங்க. 1 3 ஆச்சு, 3 9 ஆச்சு. ஸோ இந்த 2 போனஸுக்கு முன்னாடி 600 ரூபா, 680, ஈவன் 500 கூட இருந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இப்போது 2600ன்னா அதை 9ஆல் பெருக்கணும்னா கிட்டத்தட்ட 25-26,000, 3000 வரைக்கும் போச்சு. அப்போது 27,000 வரைக்கும் போச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 ஸ்டாக்ஸையும் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலை. இதை ஒரு எக்ஸாம்பிளாக விளக்குறேன். என்ன விளக்குறேன் அப்படின்னா, இதே ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒரே ஸ்டாக்னேட்டாக இருந்தது, ஒரே ரேட்டில் இருந்தது. ஈவன் கீழையும் பயங்கரமாக விழுந்தது. இதை இன்வெஸ்டர் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய மல்டி பேக்கர்ஸ் வந்து சில நேரத்தில் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம், சில நேரங்களில் ஈவன் 5 வருஷம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கும். ஆர் ஈவன் கீழே விழும். அந்த நேரத்தில் சென்செக்ஸ் நிஃப்டியெல்லாம் 20%, 30%, 50% கூட ஏறும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து குறையும். ஸோ இதை வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மல்டி பேக்கருக்கு வந்து இது வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே இந்த மாதிரி சில குணங்கள் இருக்குது. 6வது, சில பேர் வந்து மார்னிங் டு ஈவினிங் ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட்டை பார்ப்பாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. நான் அது தப்புன்னு சொல்ல, அது அவங்களுடைய விருப்பம். பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர். ஸோ நீங்கள் இன்ட்ராடே, இன்ட்ரா வீக், இன்ட்ரா மந்த்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னா நீங்கள் அது ட்ரேடராக இருந்து ஒரு மார்ஜினல் ரிட்டர்ன் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்கள் விருப்பம். பட்டு நீங்கள் டெய்லி ஆக்டிவாக ட்ரேட் பண்ணி வெல்த்தை க்ரியேட் பண்ணால் அது மிக கடினம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ட்ரேடரா இன்வெஸ்டரா, இல்லை சில பேர் வந்து ட்ரேடராகவும் இருப்பாங்க, இன்வெஸ்டராகவும் இருப்பாங்க, தவறு இல்லை. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணணும். 7வது, நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, இப்போ நான் சொல்கிற இந்த 20 வழிமுறைகளும் டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது, இல்லைனா பிஎம்எஸில் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராடாக 3 வழி இருக்குது. நீங்கள் க்ரோத் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா டீப் வேல்யூ ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லைனா மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பாசிபிலிட்டி. ஸோ க்ரோத் ஸ்டாக் நிறைய பார்த்துட்டோம். இன்ஃபோசிஸ் கூட ஒரு காலத்தில் ஸ்மால் கேப் தான், விப்ரோ கூட ஒரு காலத்தில் ஸ்மால் கேப். நீங்கள்
மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ் 500 கிட்டத்தட்ட 500 இருக்கும் பொழுது ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 6000 போச்சு. ஸோ சில நேரத்தில் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனால் வேல்யூ நல்லா க்ரியேட் ஆகும். அப்புறம் டீப் வேல்யூ, இப்போ நீங்கள் ஜேபி கெமிக்கல் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருந்தது, க்ரோத்தை விட டீப் வேல்யூ இருந்தது, நல்ல பிராண்டட் கம்பெனி. ஸோ அதை டேக் ஓவர் பண்ண பிறகு அதனுடைய வேல்யூவேஷன் மல்டிபிள் பயங்கரமாக எக்ஸ்பாண்ட் ஆச்சு. ஏன்னா அது நல்ல ஹிடன் வேல்யூ, இந்த பிராண்டு அவங்க வச்சுருக்க பிராண்டெல்லாம் சாலிடாக இருந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதில் 3 கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதாவது ஒன்று பொருந்துமா, அது ஒன்றாவது பொருந்துமான்னு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். 8வது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நிறைய வெல்த் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. அது எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிகள்லாம் மார்க்கெட்டை புல் ரன் வரும்பொழுதெல்லாம் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம் நல்லா இருக்குன்னா கம்பெனி நேமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றுவாங்க. அதே மாதிரி சோலார் அப்படின்னா உடனே நேமை சேஞ்ச் பண்ணி சோலார். ஸோ சில நேரத்தில் இந்த ட்ரேடிங் கம்பெனிஸ் எல்லாம் கூட அந்த பேரை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜாகிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, கடந்த 30 வருஷமாக நான் பார்த்து 30-35 வருஷத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, சாலிட் வெல்த் வந்து ஒரு தீமேட்டிக் பேஷனில் தான் கிரியேட் ஆகுது. வெல்த் டிஸ்ட்ரக்ஷனும் தீமேட்டிக் பேஷன். எப்படின்னா, ஒரு தீம் நல்லா ப்ளே அவுட் ஆகும்போது அது 100p கூட கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அது அவ்வளோ ஒர்த் இருக்காது. அந்த தீமோட அட்ராக்ஷனில் அந்த மாதிரி வேல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், தீமேட்டிக் பேஷனில் தான் வெல்த்தும் கிரியேட் ஆகும், வெல்த்தும் டெஸ்ட்ராய் ஆகும். பட்டு அதில் வந்து சில நேரங்களில் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கும், அது பார்க்கணும். சில நேரத்தில் ரீட்டைல் ஃப்ளோட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் அது மூலமாக ஷேர் ப்ரைஸ் ஏறாக போகும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் 9வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடந்த 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் மார்க்கெட் வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை பெரிய ஃபால் நடக்குது. முக்கியமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் விழுந்தால் கூட ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து பெருசாக விழும். அதுதான் நடைமுறையில் நடக்கிறது 25 வருஷமாக. ஸோ இது இல்லாமல் எக்ஸோஜினியஸ் ஃபேக்டர் அப்படின்னும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் குளோபல் ஃபேக்டர்ஸ். இப்போது 2000.com பஸ்ட் ஆச்சு, 2008 லீமன் கிரைசிஸ் வந்தது, 2020 கோவிட் பேனிக். ஸோ இந்த மாதிரி பேனிக் வரும்பொழுது மார்க்கெட்டு விழ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லாதப்பவும் மார்க்கெட்டு பெருசாக விழுந்திருக்கு கணிசமாக. 2016 இந்திய பொருளாதாரம் குரோத் கொஞ்சம் குறைஞ்சது. ஏர்லி 16 மார்க்கெட்டு 20% ஃபால் ஆச்சு ஷார்ட் பீரியடில். அப்புறம் 2003 பெரிய ட்ரவுட் வந்தது, அப்போது மார்க்கெட் விழுந்தது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மண்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களை தயார்படுத்திக்கோங்க. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஃபால் வந்தாலும் வரும். அதை வந்து நீங்கள் அதில் பேனிக் ஆகிட்டு மொத்தத்தையும் விற்றுட்டு ஜீரோ பண்ணிவிட்டு போகாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்கள். வெல்த்தை க்ரியேட் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய பேர் அந்த பேனிக்கில் மொத்தத்தையும் பாட்டமில் முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக விற்றுருந்தா அது வேறு விஷயம். பட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சு ரொம்ப பாட்டம் வந்த பிறகு டூ லேட்டாக வர்றது ஆல்வேஸ் ரொம்ப தப்பு. 11வது விஷயம், நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவாங்க, செக்டார் அண்ட் ஸ்டாக் கான்சன்ட்ரேஷன். இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க, புல் ரன்னை பார்த்துட்டு ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்ததுட்டு 2 ஸ்டாக்கு 3 ஸ்மால் கேப்பில் மொத்த பணத்தையும் போடுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல டோட்டல் அசட் அலோகேஷன், அப்புறம் வித்தின் ஈக்விட்டி அசட் அலோகேஷன், அது வந்து நிச்சயமாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தைரியம் வரும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரிஸ்க்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொத்த பணத்தையும் ஒரே ஒரு செக்டார் ஸ்டாக்கில் போடுவாங்க, மொத்த பணத்தையும் ஒரு செக்டார் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க, இல்லைனா மொத்த பணத்தையும் 2-3 ஷேரில் மட்டும் போடுவாங்க. இல்லை, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 செக்டாரில் டைவர்சிஃபை பண்ணணும் உங்கள் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12 ஸ்டாக் இருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால், இல்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேறு ப்ரொஃபஷனல் இருந்து கூட ஈக்விட்டி மார்க்கெட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிசர்ச் ரொம்ப தரவாக தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு நிறைய சொத்துகள் இருக்குன்னா இப்போ நான் சொன்னது பொருந்தாது.
2 ஸ்டாக்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் பெரும்பாலும் 2-3 ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதிகமாக. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கு இதுதான் ப்ரொஃபஷன் 33 வருஷமாக. எனக்கு மென்டலாகவும் நான் 5 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன் ரிட்டனே வரலனாலும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்னது அப்ளை ஆகாது. மற்றபடி நீங்கள் டிப்பிக்கல் மிடில் கிளாஸ், நீங்கள் அந்தளவுக்கு புரிதல் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் இதை நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 12வது வழி என்ன அப்படின்னா, இங்கேயும் நான் என்னோட அனுபவத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நான் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நான் கம்முன்னு இருப்பேன், சும்மா இருப்பேன். நான் ரொம்ப பெரிய தப்பு. அந்த காலம் மாறிடுச்சு. இப்போ வந்து பொருளாதாரம், பாலிட்டிக்ஸு பயங்கர வாலட்டிலிட்டி வேர்ல்டு லெவலில். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸோஜினஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. கோவிட், அது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் லீமன் கிரைசிஸ் ஒன்ஸ் இன் 3-5 இயர்ஸ் நடக்குது. இப்போது டேரிஃப் வார் வந்தது, கிரீன்லேண்டு பிரச்சனை இருக்குது, ஈரானில் வித்தின் கண்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மேக்ரோ லெவலில் ஏதாவது வரும். ஈவன் இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவலில் இப்போ எஃப்எம்சிஜி டிஃபென்சிவாக இருந்தது தீம். பட் கடந்த 2-3 வருஷமாக மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எஃப்எம்சிஜியும் பெருசாக விழுந்தது. இதே எஃப்எம்சிஜி ஸ்டாக் வந்து லீமன் கிரைசிஸில் எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ அது ஒன்று தான் ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக இருந்தது. மற்ற எல்லா செக்டாரும் பெருசாக விழுந்தது. பட் அதே செக்டார் வந்து இப்போது கை நழுவி போயிட்டு சென்செக்ஸ்லாம் கீழே விழும்போது அது அதை விட அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் முடிஞ்சால் டெய்லி கூட பார்க்கணும். ஃபினான்ஷியல் டெய்லி பிஎஸ்சியை செக் பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க என்ன கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு. அது முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு தரவாக குவார்ட்டர்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும். எப்படி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்கப் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்கோட ஹெல்த் செக்கப் பண்ணணும். அடுத்த என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, 13வது வழி கடைபிடிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க. இந்த புல் டைமில் ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். 2 ஷேர் 5 ஷேர் 10 ஷேர் தான் அலாட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அந்த மிஸ் பண்ணதை ஆப்பர்ச்சுனிட்டி ஐபிஓவில் லிஸ்ட் ஆன உடனே சேஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன விலை வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க, அந்த லிஸ்ட் ஆகி கெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. 50% அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நிறைய பேருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 50% பயங்கர லாஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி லாஸஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, லிஸ்ட் ஆகிட்டு இப்போ 70 ரூபா ஷேர் ஐபிஓன்னா 110 120 லிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபா போகும்பொழுது சேஸ் பண்ணி வாங்கும்பொழுது அது ஃபண்டமெண்டலில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ சில நேரத்தில் அந்த 70 ஐபிஓ ப்ரைஸே ஓவர் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் சில கேசஸில் பெர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வராமல் போகும். ஸோ அதனால் வந்து அந்த ஆங்ஸைட்டியை குறைச்சிக்கிட்டு, பேராசை ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராசை இருக்கிறதுல தப்பே இல்லை. பட் அந்த ஆங்ஸைட்டியை குறைச்சிக்கிட்டு பொறுமையை அதிகமாக கடைப்பிடிச்சி லிஸ்ட் ஆன பிறகு நம்ம செய்யக்கூடிய காரியம் ஃபண்டமெண்டலாக சரியா அப்படின்னு பார்த்து செய்யணும். இந்த ஒரு வழியில் நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க என்னோட அனுபவத்தில். இதை அவாய்ட் பண்ணணும். 14வது என்னோட அனுபவத்தில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் பண்ணுவாங்க. நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 80 ரூபா வந்துச்சு, நான் ஆட் பண்ணேன். 60க்கு வாங்கினேன், ஆட் பண்ணேன். 40க்கு வாங்கினேன், நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டவுனில் ஆவரேஜ் பண்ணுறது ஒரு சிறந்த வழி, அதில் தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ணுற அது முறை சரிதானா, அந்த ஸ்டாக் வந்து அது பொருத்தமான ஸ்டாக்காக அது ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்னு. சில நேரத்தில் ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு இன்டர்நெட் கம்பெனி 20 ரூபாலேருந்து 260 ரூபா போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் 260 ரூபாவில் வாங்குறாரு, 200ல் ஆவரேஜ் பண்ணுறாரு, 150ல் பண்ணுறாரு, 100ல் பண்ணுறாரு, 50ல் பண்ணுறாரு. கடைசியில் அது 20 ரூபாயில் செட்டில் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கம்பெனின்னு பேர், பட் எல்லாமே ட்ரேடிங் தான். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம். எம்ப்ளாயி காஸ்ட்டு வெறும் 2% தான். ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுல தவறில்லை. ஆனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற டார்கெட் கம்பெனி வந்து தவறான கம்பெனியாக சிறந்த கம்பெனியான்றதை ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போது அதே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட். பிஎஸ்சி லிமிடெட் 680 ரூபா இருந்தது 2018-19 போஸ்ட் லிஸ்டிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவிட் டைமில் 285 ரூபாய்க்கு வந்தது. ஸோ அதில் ஆவரேஜ் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் லைஃப் டைமுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. எப்படின்னா,
உங்களுக்கு அது வந்து சிறந்த கம்பெனி. இப்போ அகைன் இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதில் எந்த ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. எல்லாமே பாஸ்ட்டு. நான் விளக்குறதுக்காக ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ வாங்குறதுக்கு என்னோட அனுமானத்தில் ஒர்த் இல்லை. ஸோ இதை அது மாதிரி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. என்ன அந்த 680 ரூபா 2 போனஸுக்கு அப்புறம் முன்னாடி 680 ரூபா இருந்தப்போ அது மார்க்கெட் கேப் வந்து 4000 5000 கோடி இருந்தது. அதில் இருந்த கேஷும் அதில் இருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்டட் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து மார்க்கெட் கேப்பை விட அதிகமாக இருந்தது. அடுத்தது 145 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 பிளேயர். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் பொழுது 685லேருந்து 285 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போனவங்கெல்லாம் பிலீவ் மீ லைஃப் டைமில் அவங்க ஜென்ரேஷனே செட்டில் ஆகிட்டாங்க இந்த புல் ரன்னில். ஸோ அதனால் ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு 10 தடவையாவது நீங்கள் அந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி, அந்த பிஸ்னஸ் மாடல் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணணும். ஏன்னா இதில் அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15வது என்னோட அனுபவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட்டு நான் கற்றுக்கிட்டது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஃபாலை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபண்டமெண்டல்ஸோட சேர்த்து பார்க்கும் பொழுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 35-40 வருஷம் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அது லீனியராக நேராக ஏறிக்கிட்டே போனதே கிடையாது. 99% ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியராக வந்து இதே இன்ஃபோசிஸ் கூட 300 மடங்கு 200 மடங்கு போகிறதுக்கு முன்னாடி 50% ஃபால் ஆச்சு 90s. 700 ரூபாயிலேருந்து 350 ரூபா வந்தது இப்போ ஐபிஓக்கு அப்புறம். ஸோ எந்த ஒரு வெல்த் கிரியேட்டிங் ஸ்டாக்கும் எந்த ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸும் லீனியராக ஏறிக்கிட்டே போனது கிடையாது. அதுவும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஸ்டாக் 50% ஃபால் ஆகும். ஸோ இதில் அது மாதிரி ஃபால் ஆகும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆகிடுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸை பார்த்து பேனிக் ஆகும். அஃப்கோர்ஸ் எனக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் 50% ஃபால் இருந்தால் கண்டிப்பாக கவலைப்படுவேன். அதில் வந்து நியாயம் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அது வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் வந்து ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆனதுனால ஃபால் ஆச்சா, இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும்தான் ஃபால் ஆச்சான்னு. இந்த வித்தியாசத்தை புரியாததுனால ரியாக்ஷன் வந்து தவறாக போகுது நிறைய பேருக்கு. ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆச்சுனாவே அது மோசமான கம்பெனின்னு நினச்சிடுறாங்க. எஸ், மோசமான கம்பெனிக்கும் ப்ரைஸ் ஃபால் ஆகும், குட் கம்பெனிக்கும் ப்ரைஸ் ஃபால் ஆகும். பிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் இன்ஃபோசிஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஜேபி கெமிக்கல் எக்ஸாம்பிள், இது மாதிரி ஒரு 100கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வித்தியாசங்கள். ப்ரைஸ் ஃபால் ஆகிறது, ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகிறது ரெண்டும் வேறு வேறு. ஸோ நீங்கள் எப்போ பேனிக் ஆகணும்னா, ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு ஃபண்டமெண்டலும் பயங்கரமாக அட்வர்ஸாக சேஞ்ச் ஆகிருந்தால் தான் நீங்கள் பேனிக் ஆகணும். அப்போ தான் உங்கள் முடிவை மாற்றிக்கணும். மற்றபடி நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ப்ரைஸ் மட்டும் ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸ் குறைக்காமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டே பண்ணணும். அடுத்தது 16வது, இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். நிறைய பேருக்கு வந்து லாஸ் ஆனது எப்படி அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ், நான் சொல்கிறது எல்லாரும் ப்ரொஃபஷனல் சீசன்ட் இன்வெஸ்டருக்கு கிடையாது, பொதுமக்களுக்கு, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, யங் பீப்புள். குட் வேல்யூ அண்ட் குட் வேல்யூவேஷன் அண்ட் குட் கம்பெனி. நிறைய பேர் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சிங்கிள் ஸ்டாக்கில் டைரெக்டாக இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கணும் அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் எடுத்துங்க, டாடா குரூப் கம்பெனி. இந்த டாடா குரூப் கம்பெனி வந்து 2024 8300 ரூபா போச்சு. அப்போது இப்போ வந்து இன்றைக்கி வந்து 3765 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 8300 ரூபா போகும்பொழுதும் ட்ரெண்ட் வந்து குட் கம்பெனி. இன்றைக்கி 3765 இருக்கும் பொழுதும் குட் கம்பெனி. ஆனால் 8300 ரூபா போகும்போது இஸ் இட் குட் வேல்யூவேஷன்? கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். அது சப்ஜெக்டிவாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்போது ஒரு 130 140 பியில் இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங் க்ரோத் இல்லை. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போது பிரிட்டானியா இது மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்குது, எல்லாமே குட் கம்பெனி தான் ஆல் த டைம். அது ரொம்ப குட் கம்பெனி வந்து பேட் கம்பெனி ஆகிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் நல்ல இன்ஸ்டியூஷனல் கம்பெனிஸு. பட்டு குட் வேல்யூவேஷனும் இருக்கா?
குட் வேல்யூஷன் வந்து டைம் எலிமெண்ட். அது வந்து சில நேரத்தில் ஒரு குவார்ட்டர்லேயே அது மாறிடும். இட் வில் பி அ கிரேட் கம்பெனி, ஆனால் குட் வேல்யூஷன் இருக்காது இந்த குவார்ட்டரில். பட் ஒரு 30-40% ப்ரைஸ் ஃபால் ஆன பிறகு அகைன் குட் கம்பெனி, ஆனால் வேல்யூவேஷனும் குட்டாக இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, குட் கம்பெனி மோஸ்ட்லி ரிமைன்ஸ் குட் கம்பெனி, பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. பட் அதனுடைய விலைகள் வந்து எவ்வளோ இருந்தாலும், பி ரேஷியோ எவ்வளோ இருந்தாலும், அது ஜஸ்ட் பிகாஸ் அது ஒரு குட் கம்பெனின்றதுனால அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகி அந்த என்ன வேல்யூவேஷன் மல்டிபிள் இருந்தாலும் அதை வாங்குறாங்க, சேஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து குட் கம்பெனியாக இருக்கலாம். பட் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அடுத்தது, இஸ் இட் அ குட் வேல்யூஷன் நவ்? அதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து எப்போவுமே பெருசாக வீழ்ச்சி அடையுது. அது தடுக்க முடியறதில்ல. சில நேரத்தில் சென்செக்ஸ் நிஃப்டி விழலாம், ஸ்மால் கேப் மிட் கேப் பெருசாக விழுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி வந்து மிஸ்லீடிங் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ஷேர்ஸ் ஸ்மால் கேப் ஷேர்ஸ் வந்து எனிவேர் 20% 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் சென்செக்ஸ் நிஃப்டி அந்தளவுக்கு விழலை. இது வந்து இன்வேரியபிளாக ஒன்ஸ் இன் 3-4 இயர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது 30 வருஷமாக. அதனால் ஒரு உங்கள் அசட் அலோகேஷன்லேயே ஒரு 5-10% ஒரு கண்டிஜென்சி ஃபண்டு மாதிரி ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போல்லாம் பெருசாக வீழ்ச்சி அடையுதோ அப்போது பர்டிகுலராக ஸ்மால் அண்ட் மிட் கேப் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கிறதுக்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணி வாங்கிறதுக்காக அதை வச்சுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ஃபண்டு கொஞ்சம் வச்சுருந்தவங்க நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. சில இன்ஃபேக்ட் இந்த கோவிட் டைமில் பாட்டம் வந்தப்போ புதுசாக எஃப்டியெல்லாம் உடச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வீழ்ச்சி அடையும் போது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். உங்கள் பேராசையை வச்சுக்கிட்டு அதை சம்பாதிக்க பார்க்கணும். அது வந்து நல்ல கால்குலேட்டட் எஃபர்ட்டு, அதில் நல்ல வேல்யூவேஷன் கம்பெனி. அடுத்தது 18வது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெவர் பாரோ அண்ட் இன்வெஸ்ட். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள். எஸ், சில பேர் வந்து பாரோ பண்ணி 3 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த 3 மாதத்தில் அந்த வட்டி விகிதத்தோட அதிகமாக சம்பாதிக்கலாம். சிலருக்கு லக்கும் இருக்கலாம், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அன்ஃபோல்ட் ஆகலாம். பட் இதெல்லாம் வந்து ரேரு. இதை நம்பி நாம் வந்து பாரோ பண்ணி போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஒரு தடவை மார்க்கெட்டு பெருசாக வீழ்ச்சி அடையுது. இப்போ 2010லேருந்து 2013 வரைக்கும் சென்செக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஸோ உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு 15% நெகட்டிவ்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் பாரோ பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்போ 12% இன்ட்ரெஸ்ட்டில், ஸோ 3 வருஷத்துக்கு கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 40%, சென்செக்ஸ் ரிட்டர்ன் -15. ஸோ உங்களுக்கு 55% உங்கள் கேபிட்டல் போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற 45%, 45 ரூபா 100ல் 45 ரூபா இதாக இருக்கும் உங்களுக்கு வட்டியோட இதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா. அப்போ அந்த 45 அசல் வரணும்னா திரும்ப நீங்கள் 100% ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே பாரோடு மணியில் ரிஸ்க் அதிகம். 2வது, பாரோ பண்ணும்பொழுது உங்களால் 1லேருந்து 5 வருஷம் பொறுமையாக காத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இதே பிஎஸ்சியில் நீங்கள் பாரோ பண்ணி 680 ரூபாவில் போட்டிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து அது வந்து 500 ரூபா வருது. அப்போ உங்களால் கண்டிப்பாக 5 வருஷம் பொறுமையாக அதில் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பாரோ பண்ணி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீமேட்டிக் பேஷனில் தான் வெல்த் கிரியேட் ஆகுது, வெல்த் டெஸ்ட்ராய் ஆகுது. அதனால் வந்து அடுத்த சைக்கிளில் பணம் பண்ணோன்னா அடுத்தது என்ன தீம் ப்ளே அவுட் ஆகும். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய தீம் ப்ளே அவுட் ஆச்சு. சோலார் தீமு, பப்ளிக் செக்டார், பேங்க்ஸ், அது மாதிரி. ஸோ இப்போ 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன தீமு ப்ளே அவுட் ஆகலாம் அப்படின்னு. 20வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் த வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ பெருசாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் ஜோன் அண்டு குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இந்த 3த்தை மட்டும் நீங்கள் கைவிடாமல் தரவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் வந்து நீங்கள் மார்க்கெட் இண்டெக்ஸ் எடுத்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்தாலும் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அது மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப கம்மி. ஸோ வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா
நீங்கள் இப்போ இண்டால்கோ 15 பின்னா ஸ்மால் கேப் கம்பெனி 20 30 40 50 பியில் வாங்கினா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ எப்போவுமே அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெஸ்ட் கம்பெனியோட என்ன பி மல்டிபிளோ அதுலேருந்து மிஞ்சி போனால் 5% 10% ப்ரீமியம் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ரெண்டாவது வழி இந்த பெக் ரேஷியோ. ஸோ நீங்கள் கம்பெனியோட பி 50ன்னா அட்லீஸ்ட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 25%ஆவது க்ரோத் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பெக் ரேஷியோ 2. இல்லை மூணாவது வழி டீப் வேல்யூ. ஸோ சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேசிபி லிமிடெட் இதை வந்து நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் டிவிஷனை செப்பரேட் கம்பெனி ஆக்கி அதை ஃப்ரீ ஷேராக கொடுத்தாங்க, 10 ரூபா ஷேர். அது அப்புறம் 10 ரூபா ஷேர் வந்து 1 ரூபா ஷேர் ஆச்சு. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஆச்சு. ஸோ 1 ரூபா ஷேர் ஃபேஸ் வேல்யூ ஆன பிறகு அது 130 ருபீஸ் போச்சு. ஸோ 1300 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஷேர் வந்து ஒரு கேசிபி ஷேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது மாதிரி டீப் வேல்யூ இருக்கும் பொழுது லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகெயின் கேசிபி நான் இட்ஸ் நாட் அ பை ரெக்கமெண்டேஷன், எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது இல்லைன்னா சில நேரத்தில் டேக் ஓவர் அக்விசிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு போலாரிஸ் டேக் ஓவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் டீலிஸ்டிங் பண்ணி அதனுடைய டிவிஷனை இன்டலெக்ட் டிசைன் அதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஷேர் 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. ஸோ இது மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது பெக் ரேஷியோ, அதனுடைய டீப் வேல்யூ, அசெட் இருந்ததுன்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூவேஷன் என்ன, அப்படி இல்லைன்னா மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பாசிபிலிட்டி இருக்கா. ஸோ இந்த மூணுத்தையும் தரவாக செக் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் இருக்கணும். வேல்யூவேஷன் பி மல்டிபிள், இவி டு எபிட்டா, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிலேருந்து கொஞ்சம் டீவியேஷன், அதுக்கு மேலே பெருசாக டீவியேஷன் போக வேணாம். 10% 15% டீவியேஷன். அதாவது பி 20 நல்ல கம்பெனிக்குன்னா நீங்கள் ஒரு 25 கொடுக்கலாம், சரி. அதுக்கு 50 கொடுக்கலாம். அதனுடைய குரோத் வந்து 25% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பெரிய கம்பெனி 20 பி, இல்லை இது ஸ்மால் கம்பெனி 40 பி கொடுத்து வாங்குறதுனால வாங்கலாம். பட் அதனுடைய ஏர்னிங் குரோத் வந்து 40% வருஷம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-20%ஆவது 20-25% வருஷம் இருக்கணும். இதுதான் எக்ஸாம்பிள் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட். ஸோ இந்த 20 வழிமுறைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இதில் வந்து நான் வெறும் சும்மா வழி தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இது ஒவ்வொரு வழிமுறையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் பிஎஸ்சியில் இருக்குது. இந்த 20 வழியில் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் 1 to 5 years வெயிட் பண்ணிங்கன்னா அருமையான வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணி. ஸோ இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.